மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்று அனைத்து கல்லூரிகளில் இருந்து மாணவர்கள் வந்திருந்தார்கள். இது மாணவர்களுக்கான நலன் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய கண்ணுக்கு இது மாநில சுயாட்சியின் அடுத்த கட்டமாக என் கண்ணுக்கு இது தெரியுது. வந்திருக்கவங்க இத்தனை பேர் இளைஞர்கள் தானே. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் 50 லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன போய் சொல்லிக்கலாம் இளைஞர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க. இப்ப யாரு நல்லது பண்றா, யார் பொய்யா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அதனால இளைஞர்கள் யாரையும் சும்மா எடை போட்டுறாதீங்க. விஜய் அவர்களே, உங்க பேரை நான் எந்த மேடையிலும் சொன்னதில்லை, இங்க சொல்றேன். யாரையும் சும்மா எடை போட்டுறாதீங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் நன்றி உள்ள மிக்கவர்கள். எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் அவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நன்றி உள்ள மிக்க இந்த இளைஞர்கள் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அவர்கள் வாக்கை செலுத்துவார்கள் என்பது. நடிகர்கள் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும், கொள்கையாளர்களை உருவாக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு இளைஞரும் கொள்கையாளர்கள். அதை ஞாபகம் வைத்து பேசுங்கள். அவர்கள் தந்தை பெரியாரோட கொள்கையை படிச்சோம். பேரறிஞர் அண்ணா காட்டிய லட்சிய வழியில் நடந்துட்டு இருக்கோம். முத்தமிழர் கலைஞர் தமிழ்நாட்டுக்கு செய்த வளர்ச்சியை பார்த்து நாங்க கட்சிக்கு வந்தவங்க. நாங்க ஒண்ணு திரைப்படத்துல விசில் அடிச்ச குஞ்சுகள் கிடையாது. எங்களுக்கு கொள்கை தான் முதல்ல. கொள்கைக்காக சேர்ந்த கூட்டம். இந்த மாணவர் கூட்டம் எல்லாமே படிச்சவங்க, கொள்கையை வேண்டுறவங்க. விஜய் மாதிரி நேத்து அதாவது திரையில பாக்குறது எதுவுமே தரையில் நல்லா இருக்காது. திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்பட்டது. விஜய் எங்க போனாரு? எங்க ஆறுயிர அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் என்ற பொறுப்புல இருக்கவரு வந்தாரு. 2 நாள்ல 3000 கிலோமீட்டர் சுத்தாரு. தமிழ்நாடு முழுக்க 2 நாள்ல 3000 கிலோமீட்டர் சுத்தி மக்களுக்கான மீட்பு பணியை முடுக்கி விட்டு ஒரு சாதனை பண்ணாரு. அந்த நேரத்துல மக்கள் எல்லாரையும் போய் சந்திச்சாரு களத்துல. விஜய் இப்ப என்ன பண்ணாரு? வீட்டுல நிவாரண பொருட்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் பண்றது, ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. விஜயை பொறுத்தவரை விஜய் ஒரு காமெடியான தான்